தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி தென்னிந்தியாவின் கடைசியில் அமைந்துள்ளது. இதற்கு அப்பால் பரந்த இந்திய பெருங்கடல் உள்ளது. இது முன்னோக்கி சென்று அண்டார்டிகாவின் பனிக்கண்டத்தை தொடுகிறது. இந்த கதை கன்னியாகுமரியின் பக்கத்தில் அமைந்துள்ள புட்டஸ்பூர் கிராமத்துல வசிக்கிற அப்துல்லுடைய கதை. அப்துல் ஆடு வளர்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சின்னது பெருசுன்னு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20 ஆடுகள் இருந்தது. அடையாளத்துக்காக அவர் ஆடுங்களோட உடம்புல வெள்ளை கலர் பெயிண்ட்ல நம்பர் எழுதி இருந்தாரு. அப்பா, ஆடு நம்பர் 15ல நம்பர் அழிஞ்சிட்டு வருது. நான் ஸ்கூல்ல இருந்து சாக் அடிச்சு வந்திருக்கேன். நான் அந்த ஆடு மேல நம்பரை எழுதி வைக்கட்டுமா? சரிம்மா சக்கீனா, எழுது. சக்கீனா அந்த ஆடு மேல நம்பர் எழுதுறதுக்கு போன போது அப்ப அப்துல்லோட மனைவி ஹமீதா அப்துல் கிட்ட சொன்னா, சக்கீனாவுக்கு ஃபீஸ் வேற கட்டணும், அப்புறம் கயாஸ் மொபைல் வேணும்னு அழுதுட்டு இருக்கான். ஆடு நம்பர் 13 பெருசாயிடுச்சு, அதை போய் வித்துட்டு வாங்க, நமக்கு இப்ப பணம் தேவைப்படுது. சரி, நான் இன்னைக்கு சாயந்தரமே மோஹித் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். ஆடு ஏதாவது பெருசாயிடுச்சுன்னா அப்துல் ஆட்டை ஏதாவது மட்டன் வியாபாரி கிட்ட கொண்டு போய் வித்துருவாரு. வா அப்துல் வா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு சூப்பரான பொருள் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு கண்டிப்பா 15,000 கிடைச்சே ஆகணும். இந்த ஆட்டுக்கெல்லாம் 15,000 ரூபாய் கிடைக்காதுப்பா. இந்த மாதிரி ஆடெல்லாம் 7,000 8,000 ரூபாய்க்கு தான் விற்கும். இருந்தாலும் நீ எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஆளு, அதனால நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன். இதுக்கு மேலே இந்த ஆட்டுக்கு யாரும் விலை கொடுக்கவே மாட்டாங்கப்பா. அப்துல் 10,000 ரூபாய்க்கு அந்த ஆட்டை வித்துட்டாரு. ஒரு பேடா ஸ்வீட்டும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. ஆட்டை எவ்வளோக்கு வித்தீங்க? மோஹித் அண்ணன் 10,000 ரூபா தான் கொடுத்தாரு. மோஹித் உங்களுக்கு கம்மியா பணம் கொடுக்கறாரு, நீங்க ஏன் வேற ஒரு கடைக்காரர்கிட்ட போய் விற்க கூடாது? மோஹித் அண்ணன் கூட நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்கு. அவரு சரியான விலையை தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 ரூபாவில் சக்கீனாவோட ஃபீஸ், கயாஸ்க்கு மொபைல் ரெண்டுத்தையும் வாங்கிட முடியுமா என்ன? என்கிட்ட ஒரு 3,000 ரூபாய் இருக்கு. 13,000 ரூபாயில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பசங்களுக்கு இதை சாப்பிட கொடு. அப்துல் என்னைக்கு எந்த ஆடை வித்தாலும் அவருக்கு கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகளை வளர்க்கும் போது அது மேல ஒரு பாசமும் ஏற்பட்டுரும். ஆனா அதை வித்தாகணுங்கிறது அப்துல்லோட சூழ்நிலை. குதிரைக்கு பொருட்கள் மேல பாசம் வந்துட்டா அப்புறம் அது எதை சாப்பிடும்? அப்துல்லோட வீடு ரொம்ப பழசாவும் விரிசல் விட்டும் இருந்தது. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான மழை பெஞ்ச காரணத்தினால மேல் தளம் உடைஞ்சு ஒரு பெரிய பகுதி கயாஸோட கால்ல வந்து விழுந்தது. கயாஸோட கால்ல பயங்கரமா அடிபட்டு போச்சு. அப்புறம் வீட்டு மேல் தளத்துல ஒரு பெரிய ஓட்டை விழுந்துடுச்சு. கயாஸ்க்கு கால் வைத்தியம் பார்த்ததுல நிறைய பணம் செலவாயிடுச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிற வீட்டை பழுது பாருங்கன்னு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப வைத்தியத்துக்கும் பணம் செலவாக்கிட்டே போகுது. இப்ப அந்த ஓட்டையை வேற மறைக்கணும். நம்ம வீட்டை பழுது பார்க்கறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு காசு எங்க இருக்குன்னு சொல்லு. மறுபடியும் இந்த பழைய வீட்டுல காசு செலவு பண்றது முட்டாள்தனம் தான். இது எப்ப வேணா உடஞ்சு விழுந்துடலாம். நீங்க எப்படியாவது பணம் சம்பாதிங்க, சீக்கிரமா புது வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் நமக்கு மேல இந்த மேற்கூரையும் இருக்காது. நம்ம இந்த ஆட்டெல்லாம் வளர்த்து விற்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் வேற ஏதாவது தான் யோசிச்சாகணும். ஆமாப்பா, ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் எங்களை ஆடுங்களோட அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி தான் கிண்டல் பண்றாங்க. நீங்க வேற ஏதாவது வேலை பாருங்களேன். அப்துலுக்கு பேட்டான்னா ரொம்ப பிடிக்கும். அவர் யோசிச்சாரு, தான் ஏன் பேட்டா வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. நான் கன்னியாகுமரிக்கு போக போறேன். அப்புறம் அங்க போய் பேட்டா வியாபாரம் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு பேட்டா பண்ண தெரியாதுங்களே. அப்போ நான் வேற ஏதாவது கடையில போய் வேலை பார்த்து பேட்டா செய்ய கத்துக்க போறேன். அப்பா, நீங்க பேட்டா செய்யறதுக்கு கத்துக்கிறதுக்காக எந்த கடையிலையும் வேலை செய்ய வேண்டாம். அன்னைக்கு நீங்க பேட்டா வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு நான் யூடியூப்ல பேட்டா செய்யறது எப்படின்னு வீடியோ பார்த்தேன். அப்துல் தாங்கிட்ட இருந்த மொத்த ஆடுகளையும் வித்துட்டாரு. அப்புறம் கன்னியாகுமரிக்கு போய் பேட்டா செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாரு. அப்புறம் அதை கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேட்டா கிலோ எத்தனை ரூபாங்க? கிலோ வெறும் 200 ரூபாய் தாங்க. ஏன் பசங்க கலர் பேட்டா தான் சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட கலர் பேட்டா இருக்குதா? அட, இப்போ இல்லைன்னு, ஆனால் சீக்கிரமாகவே அதையும் தயார் பண்ணிடுவோம். மெல்ல மெல்ல அப்துல்லோட வியாபாரம் அதிகமாச்சு. அப்புறம் அவருடைய கடை நகரத்துல அப்துல் பேட்டா ஸ்வீட் கடைன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்துல் கிட்ட பணம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டினாரு. பசங்களா, உங்களோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ஸ்ரீலங்கா போய் சுற்றி பார்க்கலாம். அப்துல்லோட குடும்பம் ஸ்ரீலங்காவை சுத்தி பார்க்க போன போது அப்ப அவர் தான் கூட தான் கடையோட பேட்டாவையும் கொண்டு போனாரு. அவரு ஸ்ரீலங்கா ஜனங்களுக்கு ஃப்ரீயா பேட்டா கொடுத்தாரு. நீங்களே சொல்லுங்க அண்ணே, எங்களோட பேட்டா எப்படி இருக்கு?
உண்மையிலேயே இந்த பேட்டாவோட சுவை சூப்பராக இருக்கு. எங்களோட ஊரில் அலின்ற பேரில் ஒருத்தர் பேட்டா விற்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது, அந்த அலியோட பேட்டா கொஞ்சம் கூட சுவையே இல்லை. அப்துல்லோட குடும்பமும் அலியோட பேட்டாவை வாங்கி சாப்பிட்டாங்க. சீ, இது ரொம்ப கசப்பா இருக்கு. இத முழுங்க கூட முடியல. அப்பா, கன்னியாகுமரியில தான் உங்க கடை ஃபேமஸ் ஆயிடுச்சே. அந்த கடையை நீங்க வேலைக்காரங்க பொறுப்புல விட்டுட்டு இங்க ஒரு சொந்தமா கடை போடுங்கப்பா. நீ ரொம்ப சரியா சொன்ன சக்கினா. இப்போ நம்ம பிஸ்னஸை ஸ்ரீலங்காலையும் ஆரம்பிக்கலாம். அப்துல் இந்தியாவில இருந்து பேட்டாவை வரவழைச்சாரு. அப்புறம் ஸ்ரீலங்கால தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. ஸ்ரீலங்காலையும் அப்துல்லோட வியாபாரம் வேகமா பரவ ஆரம்பிச்சது. அலியோட பேட்டாவை இப்போ மக்கள் முகர்ந்து பார்க்கறத கூட விட்டுட்டாங்க. அலி ஒரு நாள் அப்துல் கிட்ட போனாரு. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் உங்கள் பேட்டாவை எப்படி தயார் பண்ணுறீங்க? நான் உங்களோட செய்முறையை கற்றுக்க நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. நான் பேட்டாவை எப்படி செய்கிறேன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அலி அப்துல் பேட்டா தயார் பண்றதுக்கான விதத்தை முழு ப்ராசஸையும் பார்த்தாரு. அவருக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சு போச்சு. வித்தியாசம் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷான பூசணிக்காவோட குவாலிட்டி தான். அப்துல் அண்ணே, நீங்கள் எதுக்காக இவ்வளோ குவாலிட்டியில் பேட்டாவை செஞ்சு எல்லாருக்கும் விற்கிறீங்க? லோ குவாலிட்டியில் பேட்டாவை செய்யுங்க. செலவும் கம்மியாயிடும், வருமானமும் அதிகமாயிடும். இல்லை, என்னால் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் என்னோட கஸ்டமர்களுக்கு ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் செய்கிற பேட்டாவை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நீங்கள் செய்கிற பேட்டாவோட குவாலிட்டியை அதிகப்படுத்துங்க. இங்கே பாருங்க, ஒருவேளை நீங்களும் நானும் லோ குவாலிட்டியில் பேட்டாவை செஞ்சு விற்றோம்னா அப்புறம் உங்கள் குவாலிட்டிக்கும் என் குவாலிட்டிக்கும் சந்தேகமே யாருக்கும் வராது. 2 பேருக்கும் வருமானம் அதிகமாகும். உங்களுக்கு ஓகேன்னா நான் என்னோட இம்போர்ட்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கும் தர சொல்கிறேன். அவர் உங்களுக்கும் லோ குவாலிட்டி பேட்டாவை தருவார். இல்லைண்ணே, எனக்கு லோ குவாலிட்டியில் பேட்டா வேண்டாம். ஒருவேளை இந்த ஆள் மட்டும் இங்கே இருந்தானா அப்புறம் என்னோட வியாபாரம் மொத்தமாக அழிஞ்சிடும். அலி ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் அவளை அப்துல் கிட்ட அனுப்பி வச்சாரு. என்கிட்ட கையில காசு இல்ல, ஆனா எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் உங்க பேட்டா தரீங்களா? தங்கச்சி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க. அல்லாவோட கருணையால் நீங்கள் சாப்பிட்றதால என்னோட வருமானம் எந்த அளவுக்கும் குறைஞ்சே போயிடாது. உங்களோட குரல் பேட்டா மாதிரியே இனிமையா இருக்கு. நீங்க என்ன தங்கச்சின்லாம் சொல்லாதீங்க. என்னோட பேரு ரசீலி. இன்னும் நீங்க இந்த பேரை சொல்லியே கூப்பிடலாம். நான் உங்களை தனிமையில சந்திக்க விரும்புறேன். உங்ககிட்ட டைம் இருக்கா? அலியோட பிளான் என்னன்னா, ரசீலி அப்துல்ல தன்னோட வலையில சிக்க வைக்கணும்னு. அப்புறம் அவர் மேல பொய்யான பழிய சுமத்தி அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுதான் பிளான். ஆனா அலியோட பிளான் வெற்றி அடையவே இல்லை. அப்துல் ரசீலி பேசுற பேச்சை கேட்டு அவளை எடை போட்டாரு. அப்புறம் ரொம்ப உறுதியா சொன்னாரு, நான் ஒரு கல்யாணம் ஆன ஆளு, அதனால என்னால் உங்களை தனியாலாம் பார்க்க முடியாது. ஒரு பொண்ணை வச்செல்லாம் அந்த ஆளை மயக்கவே முடியாது. நீங்க வேற ஏதாவது பிளான் போடுங்க. அலி தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு போனாரு. மந்திரி ஐயா, அப்துல்ன்ற பேர் கொண்ட ஒரு இந்தியன் என்னோட வியாபாரத்தில் தடை பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எப்படியாவது உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுருங்களேன். இந்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சுக்கிறது நமக்கு இப்போ ரொம்பவே முக்கியம். இந்திய அரசு எல்லா விதத்துலையும் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு இந்திய வியாபாரிக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நல்லதே கிடையாது. நீ உன்னோட பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ. அலி ரொம்ப கோவத்தோட தன்னோட வீட்டுக்கு போனாரு. என்ன ஆச்சு? இப்பெல்லாம் நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா வரீங்க? இப்போ என்னோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு நல்ல நகையும் நல்ல துணியும் மட்டும் தானே வேணும். நகையும் நல்ல துணிமணிகளையும் போட்டுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆனா உங்களோட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்னால முடிஞ்சா நான் ஏதாவது வழி சொல்லுவேன்ல. அலி தன்னோட மனைவி கிட்ட விஷயங்களை சொன்னாரு. என் அண்ணன் ஷாருக் அண்டார்டிகாவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அந்த ஆளை கப்பல்ல கொண்டு போய் அண்டார்டிகால எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. அங்க ஒரே பனிக்கட்டியா இருக்கும். உறைஞ்சு போய் அங்கேயே செத்து போயிடுவான். அலியோட மச்சான் அண்டார்டிகா பயணம் செய்யற நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி அலி சில முகமூடி போட்ட ரவுடிங்களோட அப்துல்ல கடத்தினாங்க. அப்துல்லோட கால் கைகள்லாம் கட்டி போட்டு கண்ணுல துணியை கட்டி விட்டு கப்பல்ல கொண்டு வந்து போட்டாங்க. அலியோட மச்சான் அப்துல்ல பனி நிறைஞ்ச அண்டார்டிகா பனிமலையில வீசிட்டு வந்துட்டாங்க. அங்கெல்லாம் ரொம்ப தூரம் வரைக்கும் பனிக்கட்டியை தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்படியோ அப்துல் தன்னோட கண்ணில் இருந்த கட்டை அவுத்தாரு. இப்போ நான் எங்கே வந்துட்டேன்? இங்கே ரொம்பவே குளிரா இருக்கே, ரொம்பவே பசிக்கவும் செய்யுது. இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது போலயே. அப்பதான் அப்துலுக்கு தான் பின்னாடி இருந்து யாரோட சத்தமும் அவர் காதுல விழுந்தது. அப்துலுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கரடி நின்றுட்டு இருந்தது. பாலு அப்துல்ல துரத்த ஆரம்பிச்சது.
அப்புறம் அப்துல்ல இங்க அங்கன்னு ஓட வச்சது. ஹே அல்லா, இப்போ இந்த ஆபத்து எங்கேருந்து வந்துச்சு? அப்துல் சில்லுன்னு ஒரு தண்ணியில குதிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதான் அந்த வெள்ளைக்கரடி அப்துல்லை துரத்துறத விட்டுது. இந்த கரடி கண்டிப்பாக எதையாவது சாப்பிடும். ஒருவேளை நான் இதுக்கு பின்னாடியே போனேன்னா எனக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்கும்ல. அப்துல் அந்த கரடியை பின்தொடர்ந்து போனாரு. கரடி இன்னொரு கரடி கிட்ட போச்சு. அது கீழே விழுந்து கிடந்தது. கீழே விழுந்திருந்த அந்த கரடியோட வயிற்றுல ஒரு காயம் இருந்தது. அதுல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. நான் கண்டிப்பாக இந்த கரடிக்கு உதவி செஞ்சே ஆகணும். அப்துல் பயந்துக்கிட்டே அடிபட்டு கடந்திருந்த அந்த கரடி கிட்ட போனாரு. அப்புறம் தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தி அந்த கரடிக்கு கட்டு போட்டாரு. இப்ப அப்துல் கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஷர்ட் கூட கிடையாது. ஹே அல்லா, எனக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் அப்துல்க்கு முன்னாடி ஒரு தேவி தோன்றினாங்க. நான் இந்த பனி தேவதை ஆயிஷனோ. அப்புறம் இங்க இருக்கிற பிராணிகளை நான் தான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் வேட்டையாடுறவங்க இங்க வருவாங்க. இந்த கரடிங்களை வேட்டையாடிட்டு போவாங்க. ஆனா நீ அடிப்பட்ட ஒரு கரடிக்கு உதவி செஞ்சிருக்க. அதனால உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். தேவி அப்துலுக்கு ஒரு தடியை கொடுத்தாங்க. இந்த தடியால பனியை தொட்டா போதும், அந்த பனி அதே மாதிரி மாறிடும். எது உனக்கு தேவையோ அது. நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன். முதல் வேலையாக நான் பனிக்கட்டியில் படகை செஞ்சு வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த கொம்பை வச்சு என்னால் எதையும் பயன்படுத்த முடியாதே. ஏன்னா கன்னியாகுமரியில் எங்கேயும் பனியே இருக்காதே. நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி 12 மணிக்கும் நான் இங்கேருந்து உனக்கு ஒரு பெரிய பனிக்கட்டியை அங்கே அனுப்பி வைக்கிறேன். அப்துல் தன்னோட மனசுல ஒரு படகை நினைச்சுக்கிட்டே ஒரு பெரிய பனிக்கட்டி துண்ட அந்த தடியால தொட்டாரு. அந்த பனிக்கட்டி ஒரு படகா மாறிடுச்சு. அப்துல் அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாரு. அப்பா, நீங்கள் எங்கே போயிட்டீங்கப்பா? நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? இங்கே பாருப்பா, யாரோ என்ன அண்டார்டிகாவுக்கு கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் சக்கீனாவுக்கும் அப்புறம் உன்னோட அம்மாவுக்கும் எந்த ஒரு பொருளுக்கு தேவையான அவசியம் இருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுங்க. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அப்துல் கடற்கரையில போய் நின்னுட்டு இருந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, ஒரு பெரிய பனிக்கட்டி கடல்ல மிதந்து தன்னை நோக்கி வந்துட்டு இருந்தது. அப்துல் அந்த பனிக்கட்டிய பல துண்டா உடைச்சாரு. அப்புறம் அவரு அந்த பனிக்கட்டிலேயே பேட்டா செஞ்சாரு. அதே சுவை அந்த பேட்டாலையும் இருந்தது. எந்த பேட்டாவை கையில செய்வாரோ அதே மாதிரி அதுல பெரிய பனிக்கட்டி துண்ட அவரு தனக்காக ஒரு காரையும் உருவாக்கினாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்துல் ஸ்ரீலங்கா போனாரு. இந்த தடவை அவருடைய கடைக்கு அவரு ஒரு காஸ்ட்லியான கார்ல வந்து சேர்ந்தாரு. அலி அவரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஷாருக், அப்படின்னா நீ அப்துல்ல அண்டார்டிகாவில் விட்டுட்டு வரலையா? நான் அவனை அங்கே தானே விட்டுட்டு வந்தேன். அப்புறம் எப்படி அவன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்தான்? எனக்கு எப்படி தெரியும்? அங்கே ஒரு படகு கூட கிடையாது இங்கே வர்றதுக்கு. அப்புறம் எப்படி இங்கே வந்தான்னு தெரியலையே. அப்துல் கிட்ட இப்போ பேட்டாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவர் பனிக்கட்டியில அவருக்கு தேவையான பேட்டாவை அவர் தயார் பண்ணிடுவாரு. அதனால அவருக்கு பெருசா எந்த செலவும் இல்லை. அப்புறம் அப்துல் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அலி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. உங்களோட பேட்டாவோட குவாலிட்டி இன்னமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு போலையே. ரொம்பவே சுவையாக சுத்தமாக இருக்குண்ணே. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. நான் இந்த பேட்டாவை ஐஸ் கட்டி வச்சு தான் தயார் பண்ணுறேன். பேட்டா ஐஸ் கட்டியில் தயார் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிறது புரியலையே. அப்துல் அலி கிட்ட பனிக்கட்டி அப்புறம் மாய தடியை பத்தியும் சொன்னாரு. அப்போ அப்துல் அண்ணே, அந்த தடியை என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கொடுங்களேன். நானும் பனிக்கட்டியில் பேட்டாவை தயார் பண்ணிக்கிறேன். என்னால் அந்த தடியை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அந்த தடியை தவறாக பயன்படுத்தினா அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துடும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்துடு. நான் அந்த பனிக்கட்டியில் பேட்டாவை தயார் பண்ணுவேன். அப்புறம் அதை உனக்கு குறைஞ்ச விலைக்கு நான் கொடுக்குறேன். அப்போ தானே உன்னோட வியாபாரமும் நல்லா நடக்கும். நான் இவனை அண்டார்டிகாவுக்கு கொல்றதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனால் இவன் வரம் வாங்கிட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்கான். இப்போ எனக்கே கருணை காட்டுறானா? நானும் அண்டார்டிகாவுக்கு போய் அந்த தேவிக்கிட்ட இருந்து மாயத்தடியை வாங்கிட்டு வர போகிறேன். அலி தன்னோட மச்சான் கூட அண்டார்டிகாவுக்கு போனாரு. ஷாருக், நீ கல் எடுத்து அடித்து ஒரு கரடியை காயப்படுத்து. நான் அந்த கரடிக்கு உதவி பண்ணுற மாதிரி போவேன். அப்புறம் அந்த தேவி சந்தோஷப்பட்டு எனக்கு வரம் கொடுப்பாங்க. அப்புறம் நானும் அப்துல்லா மாதிரியே பணக்காரன் ஆயிடுவேன். ஷாருக் என்ன பண்ணான்னா ஒரு கரடி வயிற்றுல அம்பை விட்டு அதை காயப்படுத்தினான். அலி அந்த கரடி கிட்ட போனாரு. அந்த கரடிக்கு மருந்த பூசி உதவி பண்ணாரு. அப்பதான் பனி தேவதை அந்த இடத்துல தோன்றினாங்க. நீ பேசினதை நான் கேட்டேன்.
நீ என்கிட்ட வரம் பெறறதுக்காக வேணும்னுமே அந்த கரடியை காயப்படுத்தியிருக்க. உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். தேவி 4 கரடிய அலி பின்னாடி அனுப்பினாங்க. அலி தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஐஸ் தண்ணியில குதிச்சாரு. அடே, யாராவது என்னை இங்கேருந்து காப்பாத்துங்க. இந்த கரடி என்னை விடவே மாட்டேங்குதே. என்னை மன்னிச்சிருங்க தேவி. என்னை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க. நான் வீட்டுக்கு போகணும். இது போலதான் அலி தான் செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சாரு. கோலாப்பூருங்கிற நகரத்துல சம்வாத் தன்னோட மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தாரு. கோலாப்பூர்ல வெயிலால வறண்டு போன காரணத்தினால ஜனங்க அதிகபட்சம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எவ்வளோ வெயிலா இருக்கு, ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. அட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் நரகம் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் பிரச்சனை தான், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடுங்க. நீயும் 1 மாசமா இதே தான் சொல்ற. இன்னைக்கு நல்லா சாப்பிட்ரு, நாளைக்கு நமக்கு சாப்பாடும் கிடைக்காது. வேற கிராமத்துல நகரத்துல இருக்கிற மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருந்தா. மத்த கிராமத்து ஆம்பளைங்க எப்பவும் வேலை செய்யறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒண்ணும் இல்ல, சும்மா வெட்டியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன திட்டலன்னா எப்பவும் சந்தோஷமாவே இருக்காதா? எப்பவாவது என்ன கொஞ்சம் தான் பாராட்டி பேசேன். பாராட்டுற மாதிரி ஏதாவது வேலை செஞ்சாதானே. சம்வாஸ் தன்னோட மனைவி பாக்யா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு. சரிங்க சம்வாதண்ணே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய ஆளுதான். எப்பவும் இந்த கிராமத்துல ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமா தான் வரீங்க. ஆஹா சூப்பர். நான் ஒன்னு சொல்லவா? முதல்ல உங்க வேலையை பாருங்க. அங்க பாத்தீங்களா, ஷேரு நகரத்துல இருந்து ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு சும்மா கொடுக்கறான். போங்க போங்க, போய் கொஞ்சம் ஐஸ் வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போய் உங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுங்க. நீங்க கொண்டு போய் கொடுக்கற இந்த ஐஸால அவ கொஞ்சம் சந்தோஷமாவது படுவா. ஏன்னா எதுக்கும் நீங்க வேலைக்கு ஆக போறது கிடையாது. சம்வாத் இந்த விஷயத்த கேட்ட உடனே ஷேருவை பார்க்க ஓடினாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாரு, அட ஷேரு அண்ணா, நீங்க இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டிங்களை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? நீங்க கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஐஸ் எடுத்துட்டு போங்க. நான் உங்ககிட்ட இதுக்கு காசு கேட்க மாட்டேன். இல்ல, நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க இந்த ஐஸை எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், எடுத்துட்டு போங்க. தேவையில்லாம பேசாதீங்க. அந்த சமயத்துல என்னமோ சம்வாத் எதுவும் பேசாம ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்புறம் தன்னோட மனைவி பாக்யா கூட ரொம்ப ஆர்வத்தோட ஐஸ் கட்டியை தண்ணியில கலந்து குடிச்சாரு. ஷேரு எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. ஜனங்களுக்கு ஐஸ் கட்டியை கொடுத்து அவங்க தாகத்தை தீக்கிறாரு. இல்லன்னா இந்த வெயிலுக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு இருந்த? இன்னும் கொஞ்ச நாள்ல வெயில் காலம் போயிடும். உன்னோட மனசு இருக்கே, இந்த ஐஸ் மாதிரி இப்படியும் அப்படியும் பேசிட்டு இருக்கு. அடுத்த நாள் சம்வாத் ஷேருவை பின்தொடர்ந்து போனாரு. அப்புறம் அவர் பின்னாடியே அந்த ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா யாரோ ஒரு தெரியாத மனுஷங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, இன்னும் சில நாளைக்கு ஐஸ் கொடுங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதனால என்னோட கிராமத்துல என்னோட மரியாதை அதிகமாயிடும். அப்படியே நான் என் கிராமத்துக்கு தலைவராகவும் ஆயிடுவேன். சரி சரி, இங்க பாரு, இதுதான் கடைசி முறை. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஐஸ் துண்டு கூட கொடுக்க மாட்டேன். எடுத்துட்டு அமைதியா இங்கிருந்து போயிடு. ஒழுங்கா இல்லனா விரோதம் தான் வரும். அப்படியே சரி அண்ணே, இந்த முறை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேன். ஷேரு அப்புறம் அந்த ஐஸ்காரர் பேசிட்டு இருந்தத சம்வாத் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ஷேருவோட குட்டு உடைஞ்சிடுச்சு. ஷேரு அங்கிருந்து போன உடனே சம்வாத் அந்த ஐஸ்காரர் கிட்ட சொன்னாரு, நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றத நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க ஏதாவது சொன்னாதானே நான் அதை கேட்க முடியும். என்ன நீங்க வெறுப்பேத்தாதீங்க, நான் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன். ஷேரு உங்ககிட்ட இருந்து இந்த ஐஸ் கட்டியை ஃப்ரீயா வாங்கிட்டு போனால, அதை நீங்க காசு வாங்கிட்டு விற்பீங்களா? நீங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா நான் அதை உங்களுக்கு விற்பேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க ஷேருக்கும் அப்புறம் யாருக்கும் ஐஸ் விற்க கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கெல்லாம் இலவசமா வாங்கிட்டு போறாங்க. நீங்க பணம் கொடுக்கறதால நான் உங்களுக்கு மட்டும்தான் விற்பேன். மறுநாள்ல இருந்தே அந்த ஐஸ்காரர் ஷேருக்கு ஓசில ஐஸ் கட்டி கொடுக்கறத நிறுத்திட்டாரு. அப்புறம் சம்வாதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஐஸை கொடுத்தாரு. சம்வாத் ஐஸ்காரர் கிட்ட ஐஸ் கட்டியை வாங்கிக்கிட்டு வியாபாரம் பண்றதுக்கு ரெடி பண்ணாரு. வாங்க வாங்க, ஐஸ் வாங்கிட்டு போங்க. சுத்தமான குளுமையான ஐஸ் வாங்குங்க. வெப்பத்தை போக்குங்க. வாங்க வாங்க. அடேங்கப்பா, பரவாயில்லையே சம்வாதண்ண, அப்படி போடுங்க. நான் அருவால கிராமத்துல ஐஸ் கட்டி விக்கிறீங்களா? நாங்க ஓசில ஷேரு கிட்டே ஐஸ் வாங்கிக்கிறோம். இனிமே ஷேரு எல்லாம் வரமாட்டாரு. வாங்குனா வாங்குங்க. இனிமே இலவசம் கிடையாது. 50 ரூபாய் கொடுத்தா ஒரு ஐஸ் துண்டு உங்களுக்கு கிடைக்கும். சம்வாத் இப்ப அவர் மனசுல பட்ட வேலையை சொல்லி ஐஸ் கட்டி விற்க ஆரம்பிச்சாரு. ஷேருவோட கையில இப்ப ஒண்ணுமே கிடையாது. சம்வாத் ஐஸ் கட்டி விக்கிறத பார்த்த ஷேரு என்ன சொன்னாருன்னா, வாவ் நண்பா வாவ், நீ என் பின்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா என்னை ஏமாத்திட்டல்ல.
நான் என்னோட நல்லதுக்கான ஒரு வழியை தான் தேடினேன். நீ போய் தலைவர் ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. அப்படியா? உனக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சு போச்சா? ஷேருவால அப்ப எதுவும் பண்ண முடியல. ஆனா சம்வாதோட மனசுல பேராசங்கிற மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சம்வாத் கிராமமா போய் ஐஸ் கட்டி விற்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்களால அந்த வெயில் தாங்க முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம சம்வாத் கிட்ட ஐஸ் கட்டி வாங்க வேண்டியதாயிடுச்சு. இன்னிலிருந்து எனக்கு நிறைய ஐஸ் கட்டி வேணும். நான் உங்களுக்கு நிறைய பணம் தரவும் தயாரா இருக்கேன். நான் என்ன இங்க ஐஸ் மலையவா வச்சிருக்கேன்? என்னால உங்களுக்கு ஐஸ் தர முடியும். ஆனா இங்க இவ்வளவுதான் இருக்கு. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா போங்க. ஷேரு உங்களை விட எவ்வளவோ நல்லவன். அவன் தலைவர் ஆவறதுக்காக ஆசைப்பட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா மனசளவுல நல்லவன். சம்வாத் அதிகமான பண ஆசையில ஐஸ் கட்டியில சுத்தம் இல்லாத தண்ணியை மிக்ஸ் பண்ணாரு. அப்பதான் ஐஸ் அதிகமாகும்னு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஐஸ்காரர் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால ஐஸ் அதிகமாகும், அப்புறம் அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சாரு. ஆமா, நீங்க இவ்வளவு ஐஸ் கட்டியை எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? கிராமத்துல சில பேர் அந்த ஐஸ் தண்ணியை குடிச்சு உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க வேற ஏதாவது தப்பான வேலை செய்றீங்களா என்ன? கிராமத்து ஜனங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் வெறும் ஒரு ஐஸ் வியாபாரி தானே. என்னமோங்க, ஆனா தப்பான வேலை செய்யாதீங்க. ஆனா சம்வாத் யார் சொல்லியும் கேட்கல. குளத்து தண்ணியால ஐஸ் கட்டிய சேகரிச்சு அவரு கிராமத்து ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணாரு. அதனால கிராமத்துல பாதிக்கு அதிகமா ஜனங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. ஜனங்களுக்கு ஜுரம், அப்புறம் நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் யமதர்மரும் சித்ரகுப்தனும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் கோலாப்பூர்ல ஐஸ் மழையே பெஞ்சிட்டு இருக்கு யமராஜா அவர்களே. இன்னும் அந்த சம்பாத்துக்கு ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கு? இன்னும் அவனோட வாழ்க்கையில 40 வருஷம் பாக்கி இருக்கு யமராஜா. நம்மளால இந்த ஆயுள் காலத்தை குறைக்க முடியாது. நம்ம போன தடவை மாதிரி மறுபடியும் பூமிக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இந்த தடவை ஐஸ் வியாபாரம் பண்ணலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி ஐஸால எடுக்கணும். நீ என்னோட ஆட்டத்தை பார்க்க தானே போற. ஒரு வியாபாரி மாதிரி வேஷத்தை போடு. யமராஜரும் சித்ரகுப்தனும் கோலாப்பூர் கிராமத்துக்கு மாறு வேஷத்துல போனாங்க. அதுவும் ஒரு பெரிய வியாபாரிங்க மாதிரி அங்க போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் மகாராஜா? நம்ம இங்க ஒரு பெரிய ஐஸ் மலையை உருவாக்கலாம். பேராசை அதிகமா இருக்கிறதால கண்டிப்பா அந்த இடத்துக்கு சம்பாத்து வருவான். யமதர்மர் தன்னோட திவ்ய சக்தினால ஒரு பெரிய ஐஸ் மலையை உருவாக்கினாரு. கிராமத்து ஜனங்க எல்லாம் ஐஸ் கட்டி மலையை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வாய்ப்பு கிடைச்ச உடனே சம்வாத் அங்கேயும் போயிட்டாரு. இந்த ஐஸ்காரன் எனக்காக தான் இந்த மலையை உருவாக்கியிருக்கான் போல. அவனும் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா எனக்கு என்ன, நான் ஐஸ் மட்டும்தான் விற்க போறேன். சம்வாத் அந்த ஐஸ் மலையை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த ஐஸ் மலை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப யமதர்மரும் சித்ரகுப்தனும் அங்க வந்தாங்க. அப்பதான் சித்ரகுப்தன் சொன்னாரு, அதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த ஐஸ் உங்களுக்காக தான் வந்திருக்கு. போய் நீங்க எடுத்துக்கோங்க. எங்களை அந்த ஐஸ் கடைக்காரர் தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. இந்த ஐஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க. அதுவும் இந்த வெயில்ல மக்களுக்கு ஐஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இது ரொம்பவே பெரிய காரியம். அட, இந்த விஷயம் எனக்கே தெரியுமே. யாராவது என் மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்தாங்கன்னா அது எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கும். சம்வாத் எதை பத்தியும் யோசிக்காம அப்புறம் அந்த ஐஸ் மலையில ஐஸ் கட்டியை எடுக்கிற ஆசையில உள்ள போனாரு. அவரு அந்த ஐஸ் மலை கிட்ட போன உடனே யமதர்மர் தன்னோட சக்தினால அவரை ஒரு பெரிய ஐஸ் அறையில, அதாவது அவரை ஐஸ் ஜெயில கைதாக்கிட்டாரு. இங்க என்ன நடக்குது? நான் இந்த ஐஸ் ஜெயிலுக்குள்ள எப்படி வந்தேன்? எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. என்னை இங்க இருந்து வெளியே எடுங்க. சம்வாத ஐஸ் ஜெயில பார்த்துட்டு அவரோட மனைவி பாக்யாவும் ஷேருவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்பதான் ஷேரு சொன்னாரு, யார் நீங்களாம்? அப்புறம் எங்க கிராமத்தால எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுடுங்க. பாருங்க, குளிர்னால அவரு எவ்வளவு நடுநடுங்கிட்டு இருக்காரு. அதிகமான குளிர் ஏற்பட்டு அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அப்ப கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க யாருன்னு காட்ட யமதர்மரும் சித்ரகுப்தனும் தன்னோட அசல் உருவத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் யமன், யமலோகத்தின் அரசன். அப்புறம் நான் தான் சித்ரகுப்தன். யமதர்மரையும் சித்ரகுப்தனையும் அவங்களோட உண்மையான உருவத்துல பார்த்ததுமே கிராமத்து ஜனங்க பயந்துட்டாங்க. ஷேருவும் பாக்கியாவும் ரொம்ப வேதனையோட அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க எதுக்காக எங்க கிராமத்துக்கு வந்தீங்க? அப்புறம் என் புருஷனுக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுத்தீங்க? இது அவனா தேடிக்கிட்ட ஒரு தண்டனை தான். அப்பதான் யமதர்மரும் சித்ரகுப்தனும் உண்மைகள் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாங்க. என்னை விட்டுடுங்க, குளிர் அதிகமா இருக்கு, என்னோட உயிரே போகுது. நான் என்னோட எல்லா தவறையும் ஒத்துக்கிறேன். இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன். கருணை காட்டுங்க சாமி, நீங்க ஒரு தெய்வம், நீங்க தான் எல்லாமே. என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க யமதர்மராஜா. நான் ஒரு விதவையாக விரும்பல.
யமதர்மர், பாக்கியா அப்புறம் கிராமத்து ஜனங்க சொல்றத கேட்டுட்டு ஐஸ் மலை ஜெயில இல்லாம பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக இங்க வரல, நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான் இங்க வந்தேன். ஆனா உனக்கு தண்டனையை கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க தான் தண்டனையை கொடுத்துட்டீங்களே, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். இன்னையிலிருந்து நீ எப்போல்லாம் ஐஸை தொடுறியோ அதை நீ தொட்ட உடனே உனக்கு அப்பவே கரண்ட் ஷாக் அடிக்கும். இத சொல்லிட்டு யமதர்மரும் சித்திரகுப்தனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. சம்வாதுக்கு அவரோட தண்டனை கிடைச்சிருச்சு. அப்புறம் அவர் தன்னோட மனைவி கூட அமைதியா இருக்க ஆரம்பிச்சாரு. கிராமத்து ஜனங்க ஷேருவை கிராமத்து தலைவரா அறிவிச்சாங்க. அப்புறம் ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. திவாகர் ஒரு ஏழை விவசாயி. பழங்களையும் காய்களையும் விளைய வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தன்னோட தோட்டத்தில் சாணத்தையும் அப்புறம் இயற்கையான உரத்தை பயன்படுத்துவார். இதனால அவரோட விளைச்சல் எப்போவுமே நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட இருந்து தான் காய்களை வாங்கிட்டு இருந்தாங்க. திவாகரண்ணா, பப்பாளி என்ன விலை? கிலோ 50 ரூபா. 2 கிலோ கொடுங்க. இந்தாங்க 100 ரூபா கொடுங்க. திவாகர் கிட்ட எப்போவுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் இருக்கும். ஆனா திவாகர் கிட்டேயே ஸ்டால் வச்சுட்டு இருக்கிற பைரவ் கிட்ட மட்டும் ஒரு நாளைக்கு 1-2 கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா பைரவ் பழங்களையும் காய்களையும் விளைய வைக்கிறதுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். இதனால அவனோட விளைச்சல் நல்லாவே இருக்காது. அப்புறம் அவனோட வருமானமும் கம்மியா இருந்தது. இதனாலேயே அவன் எப்பவுமே திவாகரை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பான். இவனை இப்பவே ஏதாவது பண்ணணும், இல்லனா என் வியாபாரத்தையே முடிச்சிருவான். பைரவ் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் பைரவோட மூளையில ஒரு ஐடியா வந்தது. அவன் திவாகரை எப்படியாவது மாட்டி விடணும்னு நினைச்சான். கேட்டுக்கோங்க திவாகரண்ணா, உங்களுக்கு தெரியுமா அரசாங்கம் நம்ம விவசாயம் பண்றதுக்காக இலவசமா விதைகள் தராங்களாம். ஓ, இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே. நல்ல விதைகள் கிடைச்சா நம்மளும் நல்ல முறையில காய்கறி பழங்கள்னு போடலாம். பின்ன எதுக்கு தாமதம்? வா, நம்ம விதைகளை வாங்கிட்டு வரலாம். சீக்கிரம் வா, போகலாம். பைரவ் தான் கூட திவாகரையும் கூட்டிட்டு போனான். அப்புறம் அரசாங்க விதை பண்டாரத்திலிருந்து விதைகளுக்கான சில பேக்கெட்ஸ் கொடுத்தான். அந்த விதைகளை வாங்கிக்கிட்டு திவாகர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. பைரவ் தன்னோட திட்டத்தை அமல்படுத்தினான். யாரோ அரசாங்க விதை பண்டாரத்திலிருந்து விதைகளை திருடிட்டாங்கன்ற செய்தியை நியூஸ் பேப்பர்ல பைரவ் பிரிண்ட் பண்ண வச்சான். பைரவ் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு திவாகர் கிட்ட வந்தான். பாருங்க திவாகரண்ணா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து யாரோ விதைகளை திருடிட்டாங்களாம். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பாக்கெட்ல விதைகள் இருக்குல்ல, உங்களை கூட போலீஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட இருக்க விதை பாக்கெட்டு நீங்க கொடுத்தது தானே? ஆமா, நான் கொடுத்ததுதான். ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படி தெரியும் யாருக்கிட்ட விதைகள் இருக்கு, யார் அதை திருடுறான்னு? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நீ தூரமா எங்கேயாவது போயிரு. ஆனா நான் எங்க போகட்டும்? நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பைரவ் திவாகரை கூட்டிக்கிட்டு தூரமா இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு போனான். அந்த அடர்ந்த காட்டுல ஆங்கிலேயர்களோட ஒரு ஜெயில் இருந்தது. நீ கொஞ்ச நாள் ஜெயில காலம் தள்ளு, அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியே எடுத்துடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இக்கட்டான சூழ்நிலையில என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. பைரவ் அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். ஆனா திவாகர் அந்த ஜெயில இருக்கிற ஒரு பாதாள அறையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேளை அந்த திவாகர் இங்க இருந்து போயிட்டான். அவன் போனக்கு அப்புறம் என்கிட்ட தான் எல்லா காய்கறி வாங்கணும். ஊர் மக்களுக்கு வேற வழி இல்லை. அப்புறம் பைரவ் அதிகமான ரேட்ல பழங்களையும் காய்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, உருளைக்கிழங்கு எவ்வளவு விலை? கிலோ 100 ரூபா. என்ன இவ்வளவு விலை சொல்றீங்க? நான் இப்படிதான் விற்கிறேன். உங்களுக்கு வேணானா நீங்க போய் சிட்டில வாங்கிக்கோங்க. கஸ்டமர்ஸ்க்கு வேற வழி இல்லாததால பைரவ் கிட்ட இருந்தே காய்களை வாங்கினாங்க. திவாகர் அங்க இல்லைன்ற விஷயத்த பைரவ் தனக்கு சாதகமா முழுசா பயன்படுத்திக்கிட்டான். இதே நேரத்துல சிட்டில இருக்கிற ஒரு தங்க கடையில இருந்து சில திருடங்க தங்கத்தை திருடி சிட்டிக்கு தூரமா இருக்கிற காட்டுக்குள்ள வந்தாங்க. காட்டுல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய ஜெயில் தென்பட்டது. எல்லா திருடங்களும் அந்த ஜெயில் கிட்ட போனாங்க. இந்த தங்கத்தை எப்படி மறைக்கிறது? ஏதோ ஒரு நல்ல பிளான் போடணும். போலீஸ் கிளீஸ் வந்துட்டாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போய் களி திங்க வேண்டிதான். இந்த தங்கத்தை உருக்கி கட்டியாக்கி ஜெயிலுக்கு வெளியே போட்டுடலாம். இப்படி பண்ணா போலீஸ்க்கு எந்த தடயமும் கிடைக்காது. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. திருட்டு பையன்தான்,
ஆனா உன் மூளை போலீஸோட ஷார்ப்பா இருக்கே. சிட்டில இருந்து எடுத்துட்டு வந்த தங்கத்தை அந்த திருடங்க கரைய வச்சுட்டாங்க. அப்புறம் அதை தங்க கட்டிகளா மாத்தினாங்க. அவங்க தயார் செஞ்ச அந்த தங்க கட்டிகளை ஜெயிலோட செவுத்துக்கு ஒட்டினாங்க. இதனால அந்த ஜெயிலு தங்க ஜெயிலா மாறிடுச்சு. அப்புறம் ஜொலிக்க ஆரம்பிச்சது. பார்த்தேல, பாரு, பிரிட்டிஷ்கார கட்டின ஜெயில நம்ம தங்க ஜெயிலா மாத்திட்டோம். இப்ப போலீஸ் என்ன அந்த சிபிஐ ஆள கூட நம்மள பிடிக்க முடியாது. வாங்க இங்க இருந்து போகலாம். சிட்டிக்கு போயிட்டு வெற்றியை கொண்டாடலாம். அந்த திருடங்க சந்தோஷமா சிட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் பைரவ் திவாகரை பார்க்கறதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்தான். அவன் அந்த ஜெயிலுக்குள்ள போனான். அப்புறம் சத்தமா கத்திக்கிட்டே திவாகரை கூப்பிட்டான். வெளியே வாங்க திவாகரண்ணா, நான் பைரவ் வந்திருக்கேன். பைரவோட குரலை கேட்டு திவாகர் அந்த பாதாள அறைக்குள்ள இருந்து வெளியில வந்தாரு. நல்லதாண்ணா நீங்க என்னை வந்து பார்த்தது. இல்லாட்டினா நான் இங்கே மூச்சு விடாம செத்துருப்பேன். பைரவ் திவாகரை பார்த்து தன்னோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நீ செத்துட்டா எனக்கு தானே ரொம்ப நல்லது. பைரவ் தன்னோட மனசுக்குள்ள திவாகரை ஏமாத்தணும்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் திவாகர் கிட்ட இப்படி சொன்னான். ஐயோ அண்ணா, சாகரத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? உன்னால மூச்சு விட விடலனா வா, நான் உன்னை ஆத்தோரம் கூட்டு போறேன். அங்க போய் நல்ல காத்து வாங்கலாம். எப்படி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. திவாகரும் பைரவும் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த ஜெயிலோட செவுத்துல இருந்து ஒரு தங்க கட்டி விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு 2 பேரும் அங்கேயே நின்னுட்டாங்க. அந்த கட்டி மின்னிட்டு இருக்கிறத பைரவ் பார்த்தான். அவன் உடனே அந்த கட்டி கிட்ட போய் அந்த கட்டிய மேல தூக்கினான். இது தங்க கட்டி மாதிரி இருக்கு. பைரவ் உடனே அந்த ஜெயில பார்த்தான். அதோட சுவர்கள் எல்லாமே தங்கத்தால கட்டப்பட்டிருக்கிறத கவனிச்சான். இத பார்த்து பைரவ் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து திவாகர் பைரவ் கிட்ட இப்படி கேட்டான். என்னண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? பைரவ் உடனே அந்த கட்டிய பின்னாடி ஒளிச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். ஒன்றும் இல்லை, நீங்க போங்க. நீங்க தான் சொன்னீங்க காத்து வாங்குறதுக்கு ஆத்தோரமா போலான்னு. ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போலீஸ் அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. அந்த விதை திருடங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ, நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துற செய்தி நீங்க சொல்லிட்டீங்க. சரி வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் வரேன். திவாகர் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் தங்க கட்டிகளால கட்டப்பட்ட ஜெயில பார்த்து பைரவுக்கு சந்தோஷத்துல பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. நான் 50 ரூபாய்க்கு காய்கறி வித்துட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிரம் போலே. பைரவ் செவுத்துல ஒட்டி இருக்கிற தங்க கட்டிகளை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அங்கேயே பக்கத்துல இருக்கிற ஒரு பையில அந்த தங்கத்தை நிரப்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் சிட்டில இருந்து எல்லா திருடங்களும் வந்தாங்க. ஓ மகனே, நாங்க இந்த தங்கத்தை திருடினது உனக்காகவாப்பா? நீங்க யாரு? எங்களோட திருடிட்டு எங்களே யாருன்னு கேக்குறியா? இந்த தங்கம் என்னோடது. இத முதல்ல நான் தான் பார்த்தேன். ஆனா இத நாங்க தானே இங்க வச்சோம். பைரவ் திருடங்க சொல்றதை எதையுமே கேட்டுக்காம அந்த பைக்குள்ள தங்கத்தை நிரப்பிக்கிட்டே இருந்தான். நம்ம சொல்ற பேச்சு இவன் கேட்க மாட்டான் போலே. வா, இவன் கைய காலை உடைப்போம். எல்லா திருடங்களும் சேர்ந்து பைரவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பைரவை இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த காட்டு வழியா சில போலீஸ்காரங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரங்க இவங்களை பார்த்துட்டாங்க. அங்க பாருங்க, 3-4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போங்க, சீக்கிரம் போங்க. போலீஸ்காரங்க அந்த தங்க ஜெயிலுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்பா, இவ்வளோ தங்கம் இருக்கே. இந்த தங்கம் எங்களோடது. சிட்டில இருந்து அதை எடுத்துட்டு வரோம். ஓ, சிட்டில ஒரு கொள்ள சம்பவம் நடந்துச்சு, அது நீங்க பண்ணதுதானா? கான்ஸ்டபிள், இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் திருடல. நீ திருடலனா இந்த தங்கத்தெல்லாம் பேக்ல போட்டு எங்க கொண்டு போயிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் எல்லா திருடங்களையும் அப்புறம் பைரவையும் ஜெயில போட்டுட்டாரு. அவர் அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே சிட்டில எந்த தங்க கடையில திருட்டு போயிருந்ததோ அதே கடைக்கு எடுத்துட்டு போய் திரும்ப கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் திவாகர் தன்னோட தோட்டத்துல நல்லா உழைச்சு பழங்களையும் காய்களையும் விளைச்சாரு. அப்புறம் தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாரு.